அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அன்பான வார்த்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். என்ன அப்படின்னா, யாக்கோப்பு வேறு பெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பிரைஸ் காட். நீங்கள் நினைக்கலாம், ஒரு வேலை எனக்கு வேலை இல்லை பாஸ்டர், எனக்கு சரியான வருமானம் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பாருங்கள். யாக்கோப்புக்கு படுக்கூட இடம் இல்லை. அவர் போகிற பாதை வனாந்திரத்தில் அவர் கல்லை தலைக்கு வச்சு படுத்தினார். ஆனால் யாக்கோப்பை தான் தேவன் அதிகமாக ஆசீர்வதிச்சார். யாக்கோப்பை பார்த்து அனுப்பாரு. யாக்கோப்பு வேறு பற்றி அவன் பூத்து காய்த்து உலகத்தை தன் பலனால் நிரப்பு நாட்கள் வரும். அவ்வளோ அருமையாக தேவன் கஞ்சார். நீ கவலைப்படாதீங்க, யாக்கோப்பை தேவன் அப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா. யாக்கோப்பு ஆண்டுக்கு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் நீர் இந்த ஆசீர்வதித்தார் வழிய நானும் போக விட மாட்டேன். யாக்கோப்பை தேவன் அப்படி ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜெபம் தான். நீங்கள் ஆண்டவர் அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தார் வழிய நானும் போக விட மாட்டேன். கண்டிப்பாக சாமி ஆசீர்வார். நீங்கள் கீழே வேறு பெற்றி பூத்து காய்த்து பலனால் உலகத்தை நிரப்பு நாட்கள் வரும். உங்கள் பாட்டு அல்லது உங்களுடைய ஜெபம் அல்லது உங்களுடைய தோட்டத்தில் விளைகிறதான காய்கனிகள். நான் ஒரு முறை பெங்களூர் போயிட்டு வரும்போது ஒரு காரியத்தை பார்த்தேன் பாருங்க. பழக்கூடைகள், நிறைய பழக்கூடை வச்சு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பக்கத்துலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. அப்போ அது இங்கே நம்ம நாட்டில் விளையிற அந்த பழங்களை கூடையில் வச்சு பல ஊர்களுக்கு அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ சாதாரண கிராமத்தில் விளைகிற இந்த மாம்பழம் எங்கே போகுது? சேலத்து மாம்பழம் எங்கே போகுது? எத்தனையோ ஊர்களுக்கு போகல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பழம் போக போக அந்த ஊரில் இவ்வளோ சந்தோஷம். அதை வாங்கி சாப்பிட்றவங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அதே போல தான் தேவனை கர்த்தர் உங்களுடைய விளைவின் பலன், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செய்கையினால் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பலத்தினால் உலகம் நிரப்பப்படும். ஆண்டவரை கர்த்தர் அப்படி சொல்கிறார். யாக்கோப்பு வேறு பெற்று பூத்து காய்த்து தன் பலனால் உலகத்தை நிரப்பும் நாட்கள் வரும். இன்னைக்கு உங்களுடைய பாட்டு எத்தனை பேர் இடத்துல கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஒரு அருமையான சகோதரன், ஒரு கிராமத்தில் பிறந்த மகன் தான். ஆனால் அவன் பாட ஆரம்பித்தான் பாருங்க, அவ்வளோ அழகாக பாடுவார். அந்த பாட்டு இன்றைக்கி உலகத்துக்கு இன்னும் பல இடங்களில் போயிருக்கு. உதாரணம் எடுத்துக்கு பெருமாள் எடுத்துங்க. அவர் ஏதோ கிராமத்தில் பிறந்திருப்பார். இன்றைக்கி அவருடைய பாடல் மூலமாக உலகத்தில் பல நாடுகளில் பல ஊர்கள் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற தாளந்து, உங்களுக்கு இருக்கிற திறமைகள் அது உலகத்துக்கு ஆசிரியமாக மாறும். அந்த நாளுக்கு வருகிறது, உங்களுக்கு வருகிறது. கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான நேயர்களுக்கு ஜெபிக்கிறப்பா, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்குமே பயன் இல்லை, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ட்டு இருக்காங்கப்பா. ஆனால் அவர்களுக்கு நீ சொல்கிறீங்க, மகனே, நீ கீழே வேறு பெற்று மேலே பூத்து காய்த்து உன் பண்ண உலகத்தை நிரப்பு நாட்கள் வரும். உன்னால் உலகம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னால் ஒரு ஊர் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வார்த்தை கொடுக்குற கிருபைக்காக நன்றிப்பா. அப்படியே நீ செய்து அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அடுத்த தலைமுறை உங்களை பாராட்டுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. யாக்கோபு ஜெபம் பண்ண மாதிரி, ஆண்டவரே நீரின் ஆசீர்வதித்தாருடைய நானும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சரியா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். ஆமென்.